Swiss Government Excellence Scholarships பற்றி பார்த்துட்ருக்கோம் 2026 சைக்கிளுக்கு. நான் டாக்டர் சரஸ்வதி, ஸ்கில்டா டெக்னாலஜிஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிசர்ச் ஃபெலோஷிப்கான க்ரைட்டீரியாஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இன்னும் 2 ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது ரிசர்ச் க்ரைட்டீரியாலேயே. ஒன்று பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்ஸ், இன்னொன்று போஸ்ட் டாக்டரல் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ இந்த பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நம்ம ப்ரீவியஸாக பேசின ரிசர்ச் ஃபெலோஷிப் மாதிரி. ஸோ அதுக்கும் இதுக்கும் மைனர் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ மைனர் டிஃப்ரென்ஸ்னால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ரெனியூவல். ஸோ ரெனியூவல் பார்த்திங்கன்னா அங்கே 12 months மேண்டேட்ரி, 12 months, அதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் கிடையாது. இங்கே எப்படின்னா டைம் பார்த்திங்கன்னா 12 months, ரெனியூவபிள் அப் டு 36 months. ஸோ அப் டு 36 months அப்படின்னா உங்களுக்கு 3 years வரைக்கும் பிஹெச்டிக்கானது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்பில். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட் என்னென்னா 1920 Swiss francs. நீங்கள் எவ்வளோ வருஷம் இருந்தாலும் எவ்ரி மந்த் உங்களுக்கு 1920 Swiss francs கிடைக்கும். ஸோ இதுக்குமே உங்களுக்கு இன்னும் 10 days அதோட டைம் பீரியட் முடியுது, அப்ளிகேஷன் டெட்லைன் முடியுது. ஸோ அதுக்குள்ளே இப்போ நீங்கள் யாராச்சும் நான் பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்ஸ் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு யூரோப்பில் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த சேம் வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்றத ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து உங்களோட ரிசர்ச் என்னவாக இருக்கும், ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அட்ராக்டிவாக அதை ரெடி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அதுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை கிராக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இது உங்களுக்கு பிஹெச்டி ஸ்காலர்ஷிப். நெக்ஸ்ட்டு போஸ்ட் டாக்டரல் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ போஸ்ட் டாக்டரல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மாறிடும். போஸ்ட் டாக்டரல் அப்படின்றது பிஹெச்டி தீசிஸ் ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டைம் பீரியட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜான்வரி 2023 ஜூலை 2025 or 6 அந்த க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த தீசிஸை முடிச்சிருந்துருக்கணும். ஸோ முடித்தா நீங்கள் போஸ்ட் டாக்டரல் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் 1 year ஆஃப் பீரியட் தான், லைக் 1 year தான், 12 months தான் நீங்கள் அங்கே பண்ண முடியும். பட் இதில் ஒரு சேஞ்ச் என்னென்னா ஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 3500 Swiss francs. ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் அதை விட ஒரு 1000 francs 1500 francs இதில் அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் அமௌண்ட் மாதிரி வரும் உங்களுக்கு. 4 to 5 lakhs கிட்ட வந்துடும் இதோட எவ்ரி மந்த் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்ட் ஃபார் தி ஸ்காலர்ஷிப். ஸோ இது உங்களுக்கு ஆல் டுகெதர் இப்போ நம்ம ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் ஸ்விஸில். ஸோ என்னென்ன ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்றதை பார்த்துருக்கோம். ரிசர்ச் ஃபெலோஷிப், போஸ்ட் டாக்டரல் ஸ்காலர்ஷிப் அண்ட் யோர் பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ யாரெல்லாம் பிஜி பண்ணிட்டேன், நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ரிசர்ச் ஓரியன்டாக போகணும், பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அண்ட் அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளோட ப்ரொப்போசலை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக நமக்கு சான்சஸ் இருக்குது இதில் செலக்ட் ஆகிறதுக்கு. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு அப்ராட்கான ஃபுல் ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸை பாருங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. நவம்பர் 10, 2025 அப்ளிகேஷன் டெட்லைன். இன்னும் 10 days தான் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இன்னொரு 10 days தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி இயர் ஆகஸ்ட்டில் இந்த ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும். லைக் இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப்ஸ், இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு எவ்ரி இயர் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணோன்னா செப்டம்பர் 2026 இன்டேக்கு உள்ளே போய்டுவோம், ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 26 ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 26 ஆகஸ்ட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பண்ணிங்கன்னா 27 செப்டம்பரில் உங்களோட கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதான் இதோட சைக்கிள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள்.